அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தின் சிறப்பு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்குறோங்க. இந்த ஆண்டு கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டிலும், ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்கிறாங்க. அதே போல் 9ஆம் பாவகத்தில் கேது பகவானும் 8ஆம் இடத்துல குரு பகவானும் சஞ்சரிக்கிறார். இந்த குரு பகவான் அதிசார பயிற்சியின் மூலமாக அக்டோபர் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைஞ்சிட்டார். இதெல்லாம் ஆண்டு கோள்கள். இந்த மாத கோள்கள் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் துலாம் ராசியிலும், செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியிலும் இருக்கிறாங்க. இந்த 3ஆம் தேதி, அதாவது நவம்பர் மாதம் 3ஆம் தேதி சுக்கிர பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி அடைகிறாருங்க. அதே நேரத்தில் 17ஆம் தேதி கன்னி ராசியில் அதாவது துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் விருச்சிக ராசிக்கு பயிற்சி அடைய போகிறோம். ஸோ இது மாத கோள்கள். ஸோ இந்த நவம்பர் மாதத்தில் தனுசு ராசி என்பவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் இந்த நவம்பர் மாதத்தில் இந்த கிரகங்களுடைய அடைவுகள் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், வைராகிய குணம் படைத்தவர்கள், பிடிவாத தன்மையை கொண்டவர்கள் அப்படின்னே சொல்லாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தன்னுடைய சொந்த முயற்சி, தான் ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டோம்னா அந்த விஷயத்தை பிரகாரம் தான் எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் மற்றவங்களுடைய தூண்டுதல் பேரில் செய்யவே மாட்டாங்க. தனக்கு சரின்னு பட்டுதுனா மட்டும்தான் அந்த காரியத்தை செய்வாங்க. ரொம்ப கோபம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. வைராகிய குணம் படைத்தவர்கள். யாராவது ஒருத்தர் நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க, தன்னை இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில் மறுபடியும் அவங்களோட முகத்திலேயே முழிக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர். எல்லா விஷயத்தையுமே ரொம்ப தெளிவாக செய்யக்கூடிய, ஏன்னா தனுசு ராசி அப்படின்னாவே குரு பகவான் அதிபதி இல்லைங்களா. தன்னுடைய வாழ்க்கையில் இந்த கல்வி, செல்வம், பொன்பொருள் சேர்க்கை, ஆடையாபரணங்கள் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு குரு. அந்த குரு பகவான் தான் உன்னுடைய வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை கொண்டவர்கள். தன்னுடைய சூழல் தான் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் மூலமாக அவங்களோட வாழ்க்கை நிலையவே மாற்றி அமைக்கக்கூடிய தன்மையை கொண்டவர்களும் தனுசு ராசிக்காரர்கள் தான். ஸோ எல்லாரோட லைஃப்பும் நல்லபடியாக இருக்குதா, என் லைஃப் மட்டும் ஏன் இப்படியே இருக்குங்க, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கக்கூடிய சூழல் எல்லாம் இந்த நவம்பர் மாதத்தில் நிறைய மாற்றங்களை தரக்கூடிய ஒரு காலகட்டங்கள். இந்த குரு பகவான் அதிசார பயிற்சியின் மூலமாக குருவுடைய பார்வை 4, 2 மற்றும் 12ஆம் வீடு மேலே பாருதுங்க. இந்த 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தனம், குடும்பம் மற்றும் வாக்குஸ்தானத்தை மேலே படும் பொழுது தனம் சம்மந்தப்பட்ட தடைகள், தொழில் ரீதியாக நிறைய ஸ்ட்ரகிள்ஸை சந்திச்சுட்டு வந்துட்டுதாங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருப்போம் தொழிலில், நல்லபடியாக ஏதாவது ஒரு விதத்தில் இந்த பிஸ்னஸை வேறு லெவலில் கொண்டு போகணும். மற்றவங்களை காட்டிலும் கம்பேர் பண்ணும்போது என்னோடய பிஸ்னஸை மற்றவங்க வியப்படையணும், என்னை பார்த்து பொறாமப்படணுங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள்னா நிறைய ஐடியாஸ் இருக்குங்க. அதை ஏதாவது ஒரு விதத்தில் செயல்படுத்தி அதை நல்ல லெவலுக்கு கொண்டு போகணும்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது நல்லா இருந்ததுங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னே தெரியல. எல்லாமே அப்படியே கிணத்துல போட்டு கல் மாதிரி தேங்கி நிற்கிது. அடுத்த லெவலுக்கு என்னால் மூவ் பண்ணவே முடியல. ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே தான் இன்னும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நிறைய மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் போது அந்த தொழிலில் கண்டிப்பாக ஒரு நல்ல லாபம் அப்படிங்கிறது இருக்கும். இதுவரை தொழில் ரீதியாக இருந்தும் அந்த தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க. தொழிலை விரிவுபடுத்துறதுக்கோ அல்லது தொழிலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான சில யோசனைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதை கரெக்டான சூழலில் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் போது. ஸோ இதனால் பிஸ்னஸில் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணி அந்த பிஸ்னஸை கரெக்டான லெவலில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதனால் பண தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தி அடையுங்க. பணத்தேவை, பணத்தடைகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகும். உத்தியோகஸ்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் வேலையில் எல்லாத்தையுமே பார்த்து செய்வாங்க. எல்லா பொறுப்பும் எங்கிட்ட தான் ஒப்படைப்பாங்க. எல்லா சூழ்நிலையும் ஓகே, இவர்கிட்ட இந்த வேலையை கொடுத்தா நல்லா செஞ்சு முடிச்சிடுவார், இவரால் மட்டும்தான் செய்ய முடியும்னு சொல்லி ஆஹா ஓஹோன்னு எல்லாமே பாராட்டாங்க. ஆனால் எனக்கு அந்த வேலையில் கிடைக்கக்கூடிய ஒரு பொறுப்புகளோ, ஒரு பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ அப்படிங்கிறது எதுவுமே இல்லைங்க. வேலை மட்டுமே வாங்கிட்டு இருக்கிறாங்களே தவிர அதுக்கு உண்டான சில பதவி உயர்வோ அப்படிங்கிறது அந்த வேலைக்கு உண்டானதோ உழைப்புக்கு தகுந்த ஊதியமோ அல்லது திறமைக்கு தகுந்த ஒரு சம்பளம் அப்படிங்கிறது கிடைக்கல. எவ்வளோ நாள் தான் இங்கேயே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருந்தோம், ஓகே நம்மளோட திறமைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது வேறு ஒரு ஜாப் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வேறு வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலையும் எனக்கு சரியான விதத்தில் கிடைக்க மாட்டேங்குதுங்க. ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இங்கேயே ஒர்க் பண்ணிட்டோங்க, கொஞ்ச நாள் ஃபாரினில் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு வரலாம், அப்படி ஒர்க் பண்ணுறதுனால எல்லா பாதிப்பும் தீருமா அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சிகள் எடுக்கிறேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கலைங்க. கிடைக்க வேண்டிய சில ஒப்பந்தங்கள், கிடைக்க வேண்டிய சில அக்ரிமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுலாம் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது.
இந்த விஷயங்கள் எனக்கு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக என்னால் வந்து அதில் வந்து பெரிய லெவலில் மூவ் பண்ண முடியும்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் இருக்க போது. புதிய வேலை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க. அதே நேரத்தில் வேலை மாற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. அந்த வேலை ரீதியாக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. உங்களுடைய தனம் சம்மந்தப்பட்ட தடைகளாகும். ப்ரமோஷன் கிடைக்கிறதுனால உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகும். அது மூலமாக அந்த பண பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்துக்குவீங்க. பணம் ரீதியாக இதுவரை இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு அகல போதுங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள். திருமணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்குது. ஏன்னா எல்லா விஷயத்தையுமே கரெக்டாக பார்த்து வீட்லேயே எங்களுக்காக பார்த்துட்டு வந்து அலைன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று பார்த்தாங்க. அந்த அலைன்ஸ் ஏதாவது ஒரு இடத்துல எல்லாமே அமையிற மாதிரி இருக்குங்க. திடீர்னு அது வந்து கையில் நழுவி போயிடுது. கை கெட்டினது வாய் கெட்டல, எல்லாம் ஓகேன்னு சொன்னாங்க. நான் கடைசி நேரத்தில் அதுக்குண்டான சில தடைகள் அப்படிங்கிறது வந்துருச்சு. இந்த தடையினால் எனக்கு திருமணம் அப்படிங்கிறது டிலே ஆகிட்டே போயிட்டுருக்குங்க. அப்படி அந்த மாதிரி சூழல். அடுத்தது வந்து லவ் பண்ணிகிட்ருக்கோங்க. அந்த லவ் அப்படிங்கிறதுல தேவையில்லாத சில பிரச்சனைகள், இடையூறுகள்லாம் வந்துகிட்டே இருக்குது. எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர்களை தான் விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வந்து சரியான விதத்தில் அமையல, தன்னை தேடி வரக்கூடிய வாழ்க்கையாவது நல்லபடியாக இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு அந்த வாழ்க்கை சரியான விதத்தில் அமையுமா, இல்லை நான் ஆல்ரெடி பட்ட கஷ்டத்தை தான் மறுபடியும் இந்த லைஃப்லையும் படணும் அப்படிங்கிற நிறைய குழப்பத்தில் இருப்பீங்க. அந்த குழப்பங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீரும். சுகஸ்தானத்தில் 4ஆம் இடமான அந்த குரு பகவானுடைய பார்வைப்படுது. சுக்கிர பகவான் தன்னுடைய சொந்த ராசியான துலாம் ராசியில் உட்காந்துட்ருக்கார். அதே நேரத்தில் செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீடான விருச்சிக ராசியில் ஆட்சி பலத்தோடு இருக்காங்க. ஸோ இந்த மங்கள காரகன் என்று அழைக்கக்கூடிய திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்களை கொடுக்கக்கூடியது சுக்கிரன். காதல் சம்மந்தப்பட்ட சில அனுகூலங்கள், அப்போ லவ்வர்ஸ் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக தீருங்க. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும். தான் விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது சரியான விதத்தில் அமையாதவங்களுக்கு தன்னை தேடி வரக்கூடிய வாழ்க்கை கண்டிப்பாக எல்லா விதமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது நீங்கள் எதிர்பார்த்து போகிற லைஃப் கூட உங்களை வந்து நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். ரொம்ப நாளாக பிரிந்து வாழக்கூடிய நபர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது விட்டுட்டு போனவங்கள தன்னை தேடி வரக்கூடிய ஒரு கால சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. எந்த தவறுமே செய்யலை, நம்ம தான் வந்து இன்றைக்கி வந்து எல்லா பழியும் ஏற்றுக்கிட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் தண்டனை அனுபவிக்கிற மாதிரி ஒரு நிலை இருக்குது. எந்த தவறுமே செய்யாத எனக்கு எதுக்குங்க தண்டனை, இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன். பட் இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கணுங்க, இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கணும். எவ்வளோ நாளைக்கு தான் இதே மாதிரி போயிட்டுருக்குது, நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரவே தீராதான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு லைஃப் அப்படிங்கிறது நல்லபடியாக அமையும். சங்கடங்கள் அப்படிங்கிறது விலகுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது உங்களுடைய மன வாழ்க்கை கண்டிப்பாக அடுத்த லெவலில் நல்ல சூழல் அப்படிங்கிறதும் நல்ல இன்பகரமான ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்பட போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. ரொம்ப நாளாக இருந்த அந்த தடைகள் அப்படிங்கிறது அகலும். குழந்தை இல்லாத நபர்களுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருப்பீங்க. ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், செயற்கை கருத்தரிப்பு மூலமாக இருக்கட்டும், இல்லை குழந்தை வந்து அடிக்கடி வந்து மிஸ்கேரேஜ் ஆகிட்டே இருக்குங்க, சரியாக வந்து தங்க மாட்டேங்குதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக அது ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். புத்திர செல்வங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகுங்க. பிரிந்த நபர்கள் ஒன்று சேரக்கூடிய தருணம். வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது சொந்த வீடு கட்டுவதற்கான முயற்சி அல்லது இடம் வாங்கிறதுக்கான முயற்சிகள் ஈடேறுங்க. சுகஸ்தானத்தை மேலே இந்த குருவுடைய பார்வை படுறதுனால வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறது மேலோங்குங்க. பழைய வாகனங்களை விற்று புது வாகனங்களை வாங்குவதற்கான சில முயற்சிகள் இந்த நேரத்தில் ஒரு நல்ல பங்களிப்பு அப்படிங்கிறது இருக்குங்க. புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கையோ, வீட்டுக்கு தேவையான பொருட்களோ, ஆடை ஆபரணங்கள், வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது, நகநட்டு சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகும். ஆரோக்கிய ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய சில மருத்துவ முயற்சிகள் கூட இந்த நேரத்தில் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். தேவையில்லாத சில விரயங்கள், நஷ்டங்கள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் விலகுங்க. ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஹெல்த்தில் ஏதாவது பாதிப்புகள் இருக்குது, இதனால் வந்து ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற அளவுக்கு சில யோசனைகள் இருக்கும். அந்த யோசனைகள் அப்படிங்கிறது குறையும். ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேன்மை இருக்கும். தீராத பிரச்சனைகள் கூட உங்களை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்போது நல்ல ஒரு மெடிசன், நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் சூஸ் பண்ணி அந்த பாதிப்புகளை குறைத்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. கல்வியில் நல்ல ஒரு மேன்மை இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்தபடி சில கல்வி மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். குழந்தைங்களோட கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அவங்களுடைய ஸ்கூல் வேறு அட்மிஷன் பண்ணுறதோ, ஒரு காலேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, வெளியூர் சென்று படிப்பதற்கான சில சூழல்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஞாபக மறதிகள் அப்படிங்கிறது குறையுங்க. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்குங்க.
கல்வி படித்து முடித்தவங்களுக்கு அரசு சம்மந்தப்பட்ட சில எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கும், கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது கிடைக்குமான்னா அதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த சனி பகவான் மேலே குருவுடைய பார்வைப்படுறதுனால அரசு சம்மந்தப்பட்ட பட்டம் பதவிகள், அரசு வேலை சம்மந்தப்பட்டது உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் போது முயற்சிகளை கண்டிப்பாக நல்ல விதமான பலன்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கொடுக்குங்க. பணம், அதாவது கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள், கடனை எப்படியாவது அடைக்கணும். இந்த கடனால் இன்றைக்கி நம்ம சந்தித்த இழப்புகளும் நஷ்டங்களும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. அந்த இழப்புகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகும். கடனை அடைப்பதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாகவோ அல்லது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற ரிலேட்டடான சேலரி இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுனால உங்கள் கடனை அடைப்பதற்கான சில முயற்சிகள் கண்டிப்பாக நல்ல ஒரு பிரதிபலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. எந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கங்க. அதற்குண்டானபடி முயற்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா விதமான பலன்களும் வெற்றி கிடைக்கும். ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.